வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகி போய்கிட்டு இருக்க சிஸ்டம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சோனாக்ஷி சின்ஹா, அப்புறம் ஜோதிகா, அப்புறம் இன்னும் மற்ற பல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கோர்ட்டு அங்கே சோனாக்ஷி சின்ஹா இப்போ தான் லாயராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய அப்பா மிகப்பெரிய ஒரு லாயர், அந்த கோர்ட்லேயே ஆகட்டும் சமூகத்திலேயே ஒரு பெரிய லாயராக இருக்கார். எல்லா கேஸும் அவர் ஜெயிக்கிறாரு. அவர்கிட்ட ஜாயின் பண்ணணுன்னாலே அட்லீஸ்ட் 10 கேஸாவது வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவர் இது பண்ணுறாரு. அதனால் சோனாக்ஷி சின்ஹா ஹார்ட் ஒர்க் பண்ணி கேஸுங்கள்லாம் வின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த கோர்ட்டில் ஸ்டெனோவாக ஒர்க் பண்ணுவாங்களா, அந்த முன்னாடி ஆதாரங்கள்லாம் கொடுத்தா வாங்கி மேலே ஜட்ஜுக்கு கொடுப்பாங்களா, அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க ஜோதிகா. அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி இருக்குது. டே டு டே லைஃபே அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது வாழ்கிறதுக்காக. இந்த சோனாக்ஷி சின்ஹாக்கு கேஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்காக, கேஸில் வின் பண்ணுறது ஆர்கியூ பண்ணுறதுக்காக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்கிறதாகட்டும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள ஜோதிகா 2 பேர் அறிமுகமாகி ஒன்றா பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மியூச்சுவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 9 கேஸையும் வாதாடிடுறாங்க. பட் 10வது கேஸ் ஒரு பெரிய ஒரு கேஸாக வருது. அது என்ன பிரச்சனைனா, ஆப்போசிட்டில் அவங்க அப்பாவே ஆஜராகிறாரு. இந்த சைடில் சோனாக்ஷி சின்ஹா என்னதான் இருந்தாலும் நான் ஆஜராகி தீர்வேன், நான் கண்டிப்பாக இது வாதாடி ஜெயிக்க போகிறேன்ட்டு சபதம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, அது என்ன கேஸு, எதை நோக்கி போகுது, இதில் ஜோதிகாவுக்கும் என்ன சம்மந்தன்றது தான் அமைச்ச படத்தோட கதை. இந்த மாதிரி படம் ஊறப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோர்ட் ட்ராமாவாகட்டும், அதில் ஒரு பெரிய ஒரு லாயருக்கு இது எகென்ஸ்டாக ஒரு புதுசாக கத்துக்குட்டியாக இருக்கிற ஒரு லாயர் எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அகைன் இந்த இடத்துல வரப்போவே கிளைமேக்ஸ் ஆப்வியஸாக இவங்க தான் ஜெயிக்க போகிறோன்ற படம் ஊறப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா மனிதன், அதாவது நீங்கள் இன்கேஸ் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஜாலி எல்எல்பி படங்களே மனிதன் படத்தோட அந்த படம் மனிதன் படம் அந்த படத்தோட ரீமேக் தான். பட் எகைன் இந்த படத்தில் சரி என்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அகைன் அந்த சோனாக்ஷி சின்ஹாக்கு ஹெல்ப் பண்ணுற சில சீன்ஸ் ஜோதிகா எப்படி அந்த எடுத்து கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க அப்பாட்ட வழக்கம் போல் இந்த சபதம் போடுறது இதெல்லாம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எடுத்து நடத்தக்கூடிய அந்த கேஸ் எந்த மாதிரி போகுது, அதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் இன்க்ளூட் பண்ணதை தாண்டி கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஓகேவா நல்லாவாக இருந்தாலும், ஒரு ஜஸ்டிஃபையபிளாக இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்குன்னு படத்தை அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான படமாவது அந்த சீன், அந்த கடைசி ஒரு சில நிமிஷங்கள் படத்தை மாற்றுது. அகைன் இது மட்டும்தான் இந்த படத்தோட அட்வான்டேஜ். அதை தாண்டி இந்த படம் ரொம்பவே சுமாரான ஆவரேஜ் படம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மனிதன் படத்தில் இதை விட சூப்பராக அந்த கேஸ்லேயே நல்லா இன்வால்வ் ஆகி, படத்தில் ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் அந்த கேஸில் நிறைய இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் காட்டி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எமோஷ்னலாகவும் அந்த படம் இருந்தது. இதில் அந்த மாதிரி எமோஷனல் கனெக்ட்லாம் எந்த இடத்துலையும் இல்லை. சொல்லப்போனால் இதில் ஜோதிகா பாதிக்கப்படுறதோ இல்லை சோனாக்ஷி சின்ஹா பாதிக்கப்படுறதோ இல்லை அவங்க ஜெயிச்சாலோ நமக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. பெருசாக எந்த ஒரு கனெக்டும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைஸு எல்லாம் இருட்டில் மூலியாக உட்காந்துக்கிட்டு முணுன்னு பேசுகிற அளவுக்கு தான் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லைன்றதை தாண்டி ஆல்ரெடி எடுத்த கதையே இப்படி நீங்கள் மாற்றி இன்னும் எவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்க போகிறீங்கன்றதை தெரியுது. இந்த மாதிரி இன்டர்வல் ஏன் இன்டர்வல் விடுங்க, ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த மாதிரி அப்பாவுக்கு எதிராக இல்லை அப்பா சொன்ன மாதிரி 10 கேஸ் முடிக்கணுன்றப்பவே ஆல்மோஸ்ட் 10வது கேஸ் அப்பாவோட எகென்ஸ்டாக தான் வரப்போகுது. இத்தனைக்கும் கிளைமேக்ஸில் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு விஷயமே ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்டபிளாக இருந்ததால் பெருசாக எந்த ஒரு ஃபேக்டரும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லைன்னு தான் சொல்லலாம். எகைன் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமாக ஜோதிகா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் எகைன் இந்த ரோலுக்கு சில விஷயங்கள் அவங்க ஏதோ கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது நீங்கள் இன்கேஸ் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஓவரால் இது ரொம்ப ஒரு ஆவரேஜான சுமாரான ஒரு கோர்ட் ட்ராமா ஒரு படம் தான். அமேசான் பிரைமில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஹிந்தி படம் தான், தமிழ்லையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. பார்த்தே தீர்வுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். தேங்க்யூ.